ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சோப்புக்கான டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏபிசி சோப் தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கும்போது ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு ஆகும், இன்டர்னலாக வந்துட்டு நல்லா க்ளோ கிடைக்கும் அப்படின்ட்டு. எஸ், அதெல்லாம் கிடைக்கும் தான். ஸோ இன்டர்னலாக நம்ம எடுத்துக்கிறது தான் நமக்கு வெளியே தெரியும். சேம் அதே மாதிரி சரி எக்ஸ்டர்னலாகவும் நம்ம வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் செய்யலாம். இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த சோப் செய்ய போகிறேன். ஸோ எக்ஸ்டர்னலாகவும் இந்த ஏபிசி வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த டுட்டோரியல் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு ஏதாச்சும் சோப்ஸ்க்கான மேக்கிங்கோ டுட்டோரியலோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த வீடியோஸும் போட பார்க்குறேன். ஓகேவா? இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். சோப் டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் பண்ணுற ப்ராசஸ் தான் ஆயில்ஸ் எல்லாத்தையும் மெஷர் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு 5 விதமான ஆயில்ஸ் வந்து எடுத்து இந்த சோப்புக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கோகனட் ஆயில் 126 கிராம்ஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் வந்து பிளைன் ஆயில் தான் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஏதாச்சும் இன்ஃபியூஷன் பண்ணது கூட எடுக்கலாம். பீட்ரூட் பவுடர் போட்டு பாயில் பண்ணி அந்த ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆயில் வந்துட்டு கேஸ்டர் ஆயில் வந்து 14 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இதோட பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 5% அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரைஸ் பிரான் வந்துட்டு 56 கிராம்ஸ் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம குக்கிங் யூஸ் பண்ணுற எல்லா ஆயில்ஸுமே சோப்ஸுக்கும் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக மார்க்கெட்டில் கிடைக்கிற ஆயில்ஸே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் தான், மரச்செக்கு எண்ணெய் அதெல்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சோப்புக்கு. அடுத்து வந்து ஃபோர்த் ஆயில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுவும் சேம் 56 கிராம் அளவுக்கு 56 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அண்ட் லாஸ்ட்டாக ஆலிவ் ஆயில் வந்து 28 கிராம்ஸ் அளவுக்கு ஃபிஃப்த் ஆயிலாக நான் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஆயில்ஸ். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் 2 பாத்திரத்தில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் 3 பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் 3த்துக்கும் தனித்தனியாக ஆயில்ஸ் வந்து சேம் மெஷர்மெண்ட்டில் நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் வந்துட்டு ஆப்பிள் பியூரி நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்து 20 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். செகண்ட்லி வந்துட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து அதுலேருந்து 20 கிராம்ஸ் வந்துட்டு ரெண்டாவது பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஜூஸாக இருந்தால் கூட 20 கிராம்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பியூரிஸ்லாம் அரைக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்லேயே டிஎம் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு ஆப்பிள் பியூரி. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணது கேரட். ஸோ ஃபஸ்ட்டு கேரட் ஆட் பண்ணேன், ரெண்டாவது பீட்ரூட் ஆட் பண்ணேன், தேர்ட் வந்துட்டு ஆப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆப்பிளும் வந்துட்டு 20 கிராம்ஸ் அளவுக்கு பியூரி ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாம் தனித்தனியாக நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். 3 லேயர் 3 கலரில் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக தான் 3 டைமாக வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு மெஷர் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே டைமை வந்துட்டு ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த 3ஐயும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு ஒரே டைமாக ஆயில் மெஷர் பண்ணி அதில் நீங்கள் இந்த பியூரி ஆட் பண்ணி கூட தாராளமாக செஞ்சுக்கலாம். பட் 3 கலராக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியணுமே அப்படின்றதுக்காக ஆட் பண்ணேன். அடுத்து இப்போ கலர் வந்து கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக பீட்ரூட்டில் கொஞ்சமாக ரெட் கிளே வந்து ஆட் பண்ணேன். கேரட்டில் கொஞ்சமாக எல்லோ கிளே வந்து ஆட் பண்ணினேன். ஸோ ஆப்பிளுக்கு வந்து என்ன கலர் ஆட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பிங்க் கலர் மைக்கா பவுடர் இருந்துச்சு, அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து ஆட் பண்ணி நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ இந்த ஆயில் கூட இந்த நம்ம ஆட் பண்ணியிருக்க பியூரி வந்து பியூரிஸில் வந்துட்டு வாட்டர் கண்டென்ட் இருக்கிறனால அது தனியாக செப்பரேட் ஆகி தான் நிற்கும். ஸோ இந்த ஆயில்ஸையும் இந்த பியூரிஸையும் நல்லா நம்ம வந்து மர்ஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பிளண்டர் போட்டுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி லைட் சொல்யூஷன் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். அது எப்படி ஹீட்டாக இருக்கும், அந்த ஹீட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் நம்ம பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு லைட் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து 61 கிராம் இல்லை 60 கிராம்ஸ்க்கு வந்துட்டு நான் டிஎம் வாட்டர் எடுத்துக்கிட்டேன். இதில் 41 கிராம்ஸ்க்கு வந்துட்டு காஸ்டிக் சோடா எடுத்துக்கிட்டேன். சேம் இதே மாதிரி 3 டைம் வந்துட்டு 3 பீக்கரில் வந்து வாட்டர் மெஷர் பண்ணிவிட்டு சேம் 3 டைம் வந்துட்டு காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணிவிட்டு தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி 3 லைட் சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இது ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகட்டும்னு விட்டுட்டேன். அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டே ஆயில்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஆயில்ஸில் வந்துட்டு ஃப்ரெஷ் பியூரிஸும் ஆட் பண்ணி கலரெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இதை வந்து இப்போ நான் பிளண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிளண்டர் போட்டால் மட்டும்தான் இந்த பியூரிஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆயில்ஸ் கூட நல்லா பிளண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கையில் மட்டும் கலக்கி விடாமல் பிளண்டர் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணி விடணும். ஸோ இப்போ வந்துட்டு மோல்டு ரெடி பண்ணிக்கிட்டேன். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த 1 kg மோல்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் அந்த 3 கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அக்ரிலிக் போர்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நடுவில் 2 அக்ரிலிக் போர்டு வந்து டிவைடராக வரும். ஸோ அதனால் 3 கலர் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இந்த சோப் மோல்ஸ் எல்லாம் சேல் பண்ணுற இந்த ஸ்மெல்லோ அப்படின்ற பேஜில் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பத்துலேருந்து நான் இவங்ககிட்ட மட்டும்தான் மோல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கேன். இந்த டிவைடர் வாங்கியும் ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எல்லாமே செட் ஆகிடுச்சு, மோல்டும் ரெடியாக இருக்குது. இனி வந்து லைட் சொல்யூஷனை அந்த ஆயில்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு பேட்டர் வந்து நல்லா கன்சிஸ்டன்சி வந்த பின்னாடி மோல்டில் ஊற்றணும் அப்படின்னா நம்மளோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ 3 பேட்டர் இருக்கிறனால ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக லைட் சொல்யூஷன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தேன். மொத்தம் 3 சோப் பேட்டர் இருக்குது, ஆனால் என்கிட்ட 2
கை தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு 2 கையிலையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். ஸோ பிளெண்டர் போட்டு லைட்டாக ட்ரேஸ் வந்து கொண்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 3 இருக்கிறனால கொஞ்சம் சிரமம் கையில் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளெண்டர் போட்டுட்டேன். காமனாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இன்றைக்கும் நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் அதிகமாக எல்லாத்துலேயும் லாவெண்டர் தான் யூஸ் பண்ணுறேங்களா. ஸோ நீங்கள் லாவெண்டர் யூஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாச்சும் ஜென்ரலாக இருக்கிற எசென்ஷியல் ஆயிலோ இல்லை இந்த சோப்புக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3த்துக்கும் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு, ட்ரேஸ் வந்துருச்சு, எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிவிட்டேன். நீ மோல்டில் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த 3 டிவைடரில் வந்துட்டு ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொரு பேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மிடில் இருக்கிறதுல வந்துட்டு கேரட் பியூரி வந்து ஆட் பண்ணிவிட்டேன். அது எல்லோ கிளே ஆட் பண்ணனால கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் வந்துட்டு ஆப்பிளும் பீட்ரூட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். 3 பேட்டரையும் வந்துட்டு 3 பக்கமும் ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டேன். ஏர் பபிள்ஸ் ஏதாச்சும் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது வெளியே வந்துடும் சொல்லிட்டு. இப்போ இந்த நடுவில் இருக்க இந்த 2 அக்ரிலிக் டிவைடரை வந்துட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக வந்துட்டு லைன்ஸ் விழுந்துருந்துச்சு. இது இப்படியே கூட விட்டுருந்துருக்கலாம், ஆனால் நான் விட மாட்டேனே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு வச்சு அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசைன் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம் தானே, கோல்ட் ப்ராசஸ் சோப் அப்படின்னாலே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருந்தால் தானே அதுக்கு கோல்ட் ப்ராசஸ் சோப்புக்கே ஒரு மரியாதை இருக்கும். ஸோ அந்த மாதிரி நானும் டிசைன் பண்ணி விட்டுட்டேன். ஒரு நாள் நல்லா ட்ரை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அன்மோல்ட் பண்ணேன். ரொம்ப நல்லாவே வந்துட்டு பேட்டர் ட்ரையாக இருந்துச்சு. வெளியே எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. ஆனாலும் அப்படி இப்படின்னு போராடி இந்த சோப்பை வந்துட்டு வெளியே எடுத்துட்டேன். சோப்போட 2 பக்கத்தில் இருக்கு இந்த அக்ரிலிக் ஷீட்டை வந்துட்டு என்னால் எடுக்கவே முடியல. ரொம்ப டைட்டாக வந்துட்டு சோப் கூட பிடிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ கையில் முடியலன்னு சொல்லிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணி அதையும் எடுத்து. ஸோ அடுத்து சோப்பை கட் பண்ணுற வேலை மட்டும்தான். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி அவுட்கம் வந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். பட் நான் எதிர்பார்த்த மாதிரி தான் சோப்போட அவுட்கமும் இருந்துச்சு. ஸோ அழகாக தான் இருந்துச்சு டிசைன்ஸ் பார்க்கறதுக்கும். 3 லேயர் வந்து நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணோம். ஸோ அதனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. சேம் டைம் கேக் மாதிரி இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லாமே கட் பண்ணி முடிச்சுட்டு க்யூரிங்க்கு வந்து ஒரு 40 to 45 டேஸ் விட்டுட்டு pH டெஸ்ட்டும் பேட்ச் டெஸ்ட்டும் பார்த்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏபிசி சோப்புக்கான மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.